நாம் கடன் ஸ்திர நிலையை உறுதிப்படுத்துவதற்காக தெளிவான திட்டம் ஒன்றை குறிப்பாக அரச கடன் முகாமைத்துவ அலுவலகம் ஊடாக தயாரித்து வருகிறோம். நிறைவடையும் தருணத்தில் உள்ள கடன் மறுசீரமைப்பு செயற்பாடு மற்றும் பொருளாதார ஸ்திர நிலையை அடைவதற்கான எமது தலையீடுகள் காரணமாக சந்தையின் நம்பகத்தன்மை வேகமாக அபிவிருத்தி அடைந்துள்ளது. நாட்டின் கடன் தரப்படுத்தல் உயர்த்தப்பட்டுள்ள பின்புலத்தில் கடன் ஸ்திர நிலையை ஏற்படுத்துவதற்கான திசையில் தெளிவான பாதையூடாக முறையாகவும் நிலையாகவும் நமது அரசாங்கம் பயணித்துக் கொண்டுள்ளது. மொத்த நிதி தேவையை மத்திய கால மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 13% விடவும் குறைவான மட்டத்திலும் மொத்த தேசிய உற்பத்தியில் 4.5% கடக்காத மட்டத்தில் பேணுதல் கடன் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான உபாயமாகும். உள்நாட்டு தேசிய உற்பத்தியில் 13% விட குறைந்த மட்டத்தில் வருடாந்த மத்திய அரசாங்கத்தின் வெளிநாட்டு கடன் சேவையை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.5%க்கும் மேற்படாத மட்டத்தில் பேணுவதும் கடன் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான ஓர் உபாயமாகும். இதற்கமைய அரச நிதி நிலைமையை வலுப்படுத்துவதனூடாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அரச கடன் வீதம் படிப்படியாக குறைய ஆரம்பித்துள்ளது. 2032 ஆண்டில் அடைய வேண்டிய இலக்கான 95% நெருங்கி வருகிறோம். எமக்கு வெளிநாட்டு பிணைப்பு உள்ள 2032 எமது கடன் வீதத்தை 95% மாற்றும் இலக்கை நெருங்கி வருகிறோம். எமது கடன் முகாமைத்துவ மூலோபாயத்திற்கு அமைய 2032 ஆண்டில் கடன் வீதம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 90% விட குறைந்த மட்டத்தில் வைத்துக் கொள்ளும் இலக்கை இலகுவாக அடைய முடியும். ஆகவே எவரும் கடனை மீள செலுத்துவது தொடர்பில் அச்சமடைய தேவையில்லை. அதனை செய்ய முடியும். 2028 ஆண்டில் கடனை செலுத்த முடியாத நிலை ஏற்படலாம் என அடிப்படையற்ற கருத்தொன்றை சில தரப்பினர் சமூகமயப்படுத்தி வருகின்றனர். அதனை நான் சற்று தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது. காரணம், எப்போதும் இந்த அரசாங்கம் வீழ்ச்சியடையும் எனவும் ஆகஸ்ட் மாதத்தில் ஜனாதிபதி உருவாக்கப்படுவார் எனவும் டிசம்பர் மாதம் மற்றொரு ஜனாதிபதி உருவாக்கப்படுவார் எனவும் அடுத்த வருடம் மார்ச் மாதம் வரை அடுத்த ஜனாதிபதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளார் எனவும் 2028 ஆண்டு சீர்குலையும் எனவும் கூறிக்கொண்டு செல்கின்றனர். ஆம், கடன் மறுசீரமைக்கப்பட்டதை அடுத்து நாம் 2028 ஆண்டில் கடன் மீள செலுத்துவதை ஆரம்பிக்க நேரிட்டுள்ளது. எம்மால் கடனை மீள செலுத்த முடியாமல் போகுமா? நான் உங்களுக்கு தரவுகளை அடிப்படையாக கொண்டு காண்பிக்கிறேன். உண்மையான நிலைமை என்ன? 2024 ஆண்டு வெளிநாட்டு கடனுக்கு $1674 மில்லியன் செலுத்தி முடித்தோம். நாம் தற்போதும் பல தரப்பு கடனை செலுத்துகிறோம். 2025 ஆண்டில் வெளிநாட்டு கடன் அளவு $2435 மில்லியன் அமைந்தது. செப்டம்பர் 30 போது அதில் $1948 மில்லியன் செலுத்தியுள்ளோம். டிசம்பர் மாதம் 31 போது மேலும் $487 மில்லியன் செலுத்துவதற்கு நாம் தயார். இதற்கமைய 2025 ஆண்டில் மீள செலுத்தப்பட்ட வெளிநாட்டு கடனின் அளவு 2024 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் $761 மில்லியன் அதிகரித்துள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் வெளிநாட்டு கடன் செலுத்தப்பட்ட அளவு $761 மில்லியன் அதிகரித்துள்ளது. 2024 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2025 ஆண்டில் ஒரு மடங்கு அதிகம் செலுத்தப்பட்டுள்ளது. 2028 ஆண்டில் நாம் செலுத்த வேண்டிய வெளிநாட்டு கடனின் அளவு $3259 மில்லியன் ஆகும். அதாவது 2025 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் அது $824 மில்லியன் மாத்திரமே. 2025 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 26, 27 என இன்னும் 2 ஆண்டுகள் உள்ளன. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் நாம் மேலதிகமாக $761 மில்லியன் செலுத்தியுள்ளோம். இந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் 2028 ஆண்டில் மேலதிகமாக $824 மில்லியன் மாத்திரமே செலுத்த வேண்டியுள்ளது. அதனை செலுத்துவதற்கான இயலுமை எமக்கு உள்ளது. ஆகவே பொய் பிரசாரங்களை இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என நான் நம்புகிறேன். இனியும் அதனை செய்ய வேண்டாம். அதற்கான காரணம் என்ன? நாம் 2024 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நமது வெளிநாட்டு வருமானம் 2024 ஆண்டின் செப்டம்பர் வரை $19,338 மில்லியன். இந்த வருடம் அது $21,272 மில்லியன் உள்ளது. இதற்கமைய கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகையில் இந்த வருடம் நமது வெளிநாட்டு வருமானம் $1,934 மில்லியன் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாகவே எம்மால் இந்த $761 மில்லியன் செலுத்த முடிந்தது. அது மாத்திரமல்ல, நாம் வாகன சந்தையை திறந்தோம். அதனை ஏதேனும் ஒரு நேரத்தில் திறக்க வேண்டும். 5-6 ஆண்டுகளாக மூடி வைத்திருந்தோம். திறக்கப்பட்ட போது அதிக நெரிசல் வந்தது. இந்த அக்டோபர் மாதம் 30 போது $1,933 மில்லியன் எல்சி திறக்கப்பட்டிருந்தன. $1,373 மில்லியன் பெறுமதியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. அதாவது கடந்த வருடத்தில் இருக்காத ஒரு செலவாக இந்த வருடம் நாம் $1,373 மில்லியன் செலவிட்டுள்ளோம். அடுத்த வருடத்தில் இதே அளவான நிதியை நாம் வாகனங்களுக்காக செலவிட நேரிடும் என நான் நினைக்கவில்லை.
2027ஆம் ஆண்டிலும் செலவிட நேரிடும் என நான் நினைக்கவில்லை. ஆகவே நாம் ஏற்கனவே என்ன செய்துள்ளோம்? $761 மில்லியன் மேல் கடன் மீள செலுத்தியுள்ளோம். வாகனங்களுக்கு மாத்திரம் $1373 மில்லியன் செலுத்தியுள்ளோம். நமக்கு $824 மில்லியன் மாத்திரமே 2028ஆம் ஆண்டில் அதிகரிக்கும். அதனை செலுத்த முடியாதா? செலுத்த முடியும். ஆகவே நினைவில் கொள்ளுங்கள், 2028ஆம் ஆண்டில் நாமே இருப்போம், நாமே அந்த கடனை செலுத்துவோம். மேலும் அரசினால் பெறப்பட்டுள்ள சர்வதேச இறையாண்மை முறைகளின் ஒரு பகுதி நல்லாட்சியுடன் தொடர்புபட்ட கவர்னன்ஸ் லிங்க்ட் பாண்ட்ஸ் முறையாக பெறப்பட்டுள்ளது. வெளிநாட்டு இறையாண்மை முறை மறுசீரமைப்பின் போது நல்லாட்சி செயல்முறையுடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. அவை 2034 மற்றும் 2035 வருடங்களுக்கு இடையில் செலுத்தி முடிக்கப்பட வேண்டியவையாகும். கடன் மறுசீரமைப்பு செயல்முறையிலேயே இலங்கையினால் அடைந்து கொள்ளப்பட்ட 2 சுட்டிகளின் முன்னேற்றத்தின் அடிப்படையில் கடன் மறுசீரமைப்பின் போது சலுகை வழங்குவதற்கு கடன் வழங்குனர்கள் இணங்கியுள்ளனர். அதற்கமைய 2026, 2027ஆம் ஆண்டுகளிலேயே அரச வருமான இலக்கு முறையே மொத்த தேசிய உற்பத்தியில் 15.3% மற்றும் 15.4% விஞ்சியதாக பேணுவதற்கு மற்றும் குறித்த காலப்பகுதியினுள் அரசின் மூலோபாய அறிக்கையினை வெளியிட வேண்டி காணப்பட்டது. அந்த இலக்கு அடையப்படுமாயின் 2028ஆம் ஆண்டிலிருந்து 2035ஆம் ஆண்டு வரை செலுத்த வேண்டிய வருடாந்த வட்டி விகிதத்தில் 0.75% கழிவை வழங்குவதற்கு கடன் வழங்குனர்கள் இணங்கியுள்ளனர். அவ்வாறு செய்தால் நமக்கு 7.5% வட்டி குறைவடையும். 7.6 மில்லியன் $AMD கடன் சேவை அனுகூலம் அரசாங்கத்திற்கு கிடைக்கும். 2028ஆம் ஆண்டில் இருந்து 2035ஆம் ஆண்டு வரை வருடாந்தம் சுமார் $8 மில்லியன் 6 வருடங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கம் அந்த பொருளாதார இலக்கை அடைவதற்கு நடவடிக்கை எடுக்கும். அதில் ஒன்றையேனும் நாம் கைவிடப் போவதில்லை. வருமான இலக்குகளை பூர்த்தி செய்வோம். இந்த நிதி அறிக்கையில் நாம் சமர்ப்பிப்போம். இப்போது எம்மால் கூற முடியும், 2025ஆம் ஆண்டளவில் 16% வருமானத்தை நாம் பெற்றுக் கொள்வோம் என்பதை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். ஆகவே 2026ஆம் ஆண்டில் 15.3 விட அதிகரிக்கும். 2027ஆம் ஆண்டில் 15.4 விட அதிகரிக்க முடியும். ஆகவே எம்மால் அந்த கடன் வழங்குனர்களிடமிருந்து நிவாரணத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அதனை பெற்றுக்கொள்ள நாம் நடவடிக்கை எடுப்போம்.